Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராய் இறை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராய் இறை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசிரை வேண்டி கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்விலே இந்த ஒற்றுமை இருப்பதற்கு நாம் விரும்புகின்றோம். அந்த ஒற்றுமையின்மை எதனால் வருகிறது, அந்த ஒற்றுமை இன்மைக்கு காரணிகள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஜெபித்த அந்த ஜெபம் நம்முடைய வாழ்விலே நாம் வாழ்வை பெற்றுக்கொள்வோம். எனவே இந்த நாளிலே இந்த ஒற்றுமையை குலைக்கக்கூடிய காரணிகளை நம்மிடமிருந்து அகற்ற இறைவன் அருள் தர வேண்டும் என்று இந்த வழியிலே நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய ஆவியார் தமது ஆற்றலால் அருள் வாழ்வுக்கானவும் கொடைகளை எம்முள் பொழிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமக்கு உகந்த நன்மனதை
அவர் எங்களுக்கு தந்து நாங்கள் உமது திருவுளத்தை நிறைவேற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ரோமையிலும் நீ சான்று பகர வேண்டும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22 வசனங்கள் 30, 23, 6 11 முடிய. அந்நாள்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர் தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல், ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டு என ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினை சேர்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பீய்த்து எறிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வர சொல்லி அவரை அவர்கள் நடுவில் இருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடு இரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தெய்வம் நீ அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம்.
நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுக்கலாம். தனிமையும் வெறுமையுமே இன்று தொடரலாம். இறைவா நீ என்னை கைவிடா, துணையாய் நீ என்னுள் உறைந்திடா. ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மை நெறி செல்வதால் உலகம் இருக்கலாம். உரிமை காக்க உழைப்பதனால் உயிரை சிதைக்கலாம். பொது நலனை பேணுவதால் பேறு இழக்கலாம். வேதனையும் நெருக்கடியும் வாழ்வில் நிலைக்கலாம். இறைவா நீ என்னை கைவிடா, துணையாய் நீ என்னுள் உறைந்திடா. ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தெய்வம் நீ அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே. உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். Alleluia, 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 Alleluia. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின்படியாக
என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதி உள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு இவ்வுலகிலே வாழ்ந்த பொழுது கடவுளை நோக்கி ஜெபித்தார். தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளுடைய உடனிருப்பை உணர்வதற்காக ஜெபித்தார். விவிலியத்திலே நற்செய்தி நூல்களிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு தனிமையாக ஜெபித்திருக்கிறார். புதுமைகளை செய்த பொழுது ஜெபித்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த குரலை ஆண்டவராகிய கடவுள் கேட்டு பதில் கொடுத்தார். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் காண்கின்றோம். 5000 பேருக்கு உணவளித்த பொழுது ஆண்டவர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி ஜெபித்து கடவுளுக்கு நன்றி சொல்லி அதை பிட்டு கொடுக்கிறார். அங்கு வந்தவர்கள் அனைவரும் வயிறார உண்டார்கள் என்று வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 41வது வசனத்திலே நாம் காண்கின்றோம். லாசர் கல்லறையில் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு விண்ணகத்தை நோக்கி கண்களை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி கூறுகிறேன் என்று ஜெபிக்கிறார். அப்படி ஜெபித்து முடித்த பிறகு லாசரை வெளியே வா என்று கட்டளையிடுகிறார். ஆக ஆண்டவருடைய ஜெபத்தை தந்தை கேட்டிருக்கிறார். ஆண்டவர் அந்த வல்லமையை பெற்று தன்னை சந்திக்க வந்த மக்கள் அனைவருக்கும் அத்தகைய ஆசிரை கடவுளிடமிருந்து பெற்று கொடுத்தார் என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, டாம் என்பவர் தனது தி ஒன்லி அன்ஆன்சர்ட் ப்ரேயர் ஆஃப் ஜீசஸ் என்ற புத்தகத்தில் இயேசுவின் ஜெபங்களில் தந்தையால் கேட்கப்படாத ஜெபம் அவரது ஒற்றுமைக்கான ஜெபம் மட்டுமே என்று சொல்லுகிறார். காரணம், இது முழுக்க முழுக்க கடவுளின் கரத்தில் இல்லை, மனிதர்களும் இணைந்து செயலாற்ற வேண்டியிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இது உண்மைதானோ என்கின்ற எண்ணம் என் மனதிலே எழுகிறது. ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒற்றுமையே வளம், வேற்றுமையில் ஒற்றுமை போன்ற பொன்மொழிகள் நம் வாழ்விலிருந்து சிறிது சிறிதாய் மறைந்து கொண்டே போகின்றதோ, மங்கி போய்கொண்டே இருக்கின்றதோ என்கின்ற எண்ணம் என்னிலே எழுகிறது. ஏனென்றால் நம்முடைய சமூகத்தில் இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. பிரிவினை சக்திகளால், பிரிவினை எண்ணங்களால் குழப்பமடைந்து நாம் ஒற்றுமை என்ற வார்த்தையை மறந்து விடுகின்றோம். ஒன்றாயிருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் என்ற
கவிஞனுடைய பாடல் வரிகளை நாம் பாடுகிறோம், கேட்கிறோம், மகிழ்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்விலை வெளிப்படுத்துவதற்கு தயங்குகிறோம், மறந்துபடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிலையில்தான் இயேசுவினுடைய அன்பு சீடர்கள் இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட யோவான் நற்செய்தி 17வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு தந்தையை நோக்கி ஜெபிக்கிறார். தன்னுடைய பணியை அவர் நிறைவு செய்கிறார். எருசலேமை நோக்கி பயணிப்பதற்கான வழியை தானே ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறார். 18வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம், இயேசுவினுடைய பாடுகள் அங்கு தொடங்குகின்றது. தன் பணி முடிவரும் வேளையில் தன் பணியை தொடர வேண்டும் என்றால் சீடர்களிடத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். காரணம், அவர்கள் யார் மிக பெரியவர் என்கின்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு அரசுரிமை பெற்று வருவார், அவருடைய வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமர்வது யார் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்வை இயக்கி கொண்டு இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அத்தகைய மனநிலையிலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டும் என்று விரும்பினார். எனவே தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் ஜெபிக்கிறார், பாருங்கள், எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்வை சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்ப்போம். குடும்பத்திலே இருக்கும் கணவன் மனைவியிடம் ஒற்றுமை இருக்கின்றதா? பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் ஒற்றுமை இருக்கின்றதா? உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் ஒற்றுமை இருக்கின்றதா? நண்பர்களிடத்தில் ஒற்றுமை இருக்கிறதா? வேலை செய்யும் பணித்தளத்தில் ஒற்றுமை இருக்கின்றதா? நம் பங்கில் ஒற்றுமை இருக்கின்றதா? நாம் வாழும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கின்றதா என்ற கேள்விகளை நாம் எழுப்பினால் நிச்சயம் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? இல்லை என்று தான் இருக்கும். நம்மில் பலர் இல்லை என்ற பதிலை தான் கூறுவோம். கணவன் மனைவியிடத்திலே ஒற்றுமை இருந்தால் திருமண ரத்து, டிவோர்ஸ் நடைபெறாது. பெற்றோரிடத்திலே பிள்ளைகளிடத்திலே ஒற்றுமை இருந்தால் முதியோர் இல்லம் இருக்காது. சகோதர சகோதரிகளிடத்தில் ஒற்றுமை இருந்தால் சொத்து பிரச்சனைக்காக, இடப்பிரச்சனைக்காக அன்புக்குரியவர்களே நீதிமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்காது. இவ்வாறு நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த ஒற்றுமையின்மையை நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றிருக்கிறோம். அதற்கு காரணங்கள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நாம் அந்த நிலையிலிருந்து வெளிவருவதற்கான வழியை நாம் பெற்றுக்கொள்வோம். 2 காரணிகள் இருக்கின்றன நாம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரணிகள். ஒன்று சுயநலம், மற்றொன்று பிறரின் தனித்துவத்தை ஏற்க மறுப்பது. முதலாவதாக அன்புக்குரியவர்களே, சுயநலம். இந்த சுயநலம்தான் நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய முதன்மையான காரியம் என்று நான் சொல்வேன். நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே உலகமயமாக்கல், நுகர்வு கலாச்சாரமும் நம்மை சுயநலத்துக்கு தான் அதிகமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. சுயநலத்தை கொண்டிருக்கும் நான் என்னை முன்னிறுத்தி பிறரை நான் பின்னுக்கு தள்ளுகிறேன். சுயநலத்தோடு நான் வாழுகின்ற பொழுது என்னுடைய பார்வையிலே அன்புக்குரியவர்களே பிற மனிதர்கள் ஒரு பொருட்டாக இருப்பதில்லை. பல தருணத்திலே அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நான் கருதுவேனே ஒழிய அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நான் கருத மாட்டேன். காரணம், என்னுடைய உள்ளத்திலே சுயநலம் இருக்கிறது. நான் என்னை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே அந்த நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன். சுயநலம் சுயத்தை அழித்துவிடும். பிறர் நலம்தான் மனிதர்களை வாழ வைக்கும். இதை நாம் உணர்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, பிறரின் தனித்துவத்தை ஏற்க மறுப்பது. இயேசு தன் சீடர்களை தேர்ந்தெடுத்த பொழுது 12 வகையானவர்களை இயேசு தேர்ந்தெடுத்தார். மீன் பிடித்தவர்கள் இருந்தார்கள், தீவிரவாதி இருந்தார், கொலை செய்ய துணிந்தவர் இருந்தார், பண ஆசை மிக்கவர் இருந்தார், பொறாமை மிக்கவர் இருந்தார்கள். இப்படி சீடர்களிடத்திலே பல வகை இருந்தார்கள், பல வகை மனிதர்கள் இருந்தார்கள். இருந்த போதிலும் ஆண்டவர் அவர்களை தேர்ந்தெடுத்தார்.
இயேசு அதை பற்றி நாம் கவலை கொள்ளவில்லை. அவர்கள் கடவுளுக்குரியவர்களாக நான் மாற்ற வேண்டும், கடவுளுடைய பணியை அவர்கள் செய்ய வேண்டும் என்றுதான் அவர்களை அழைத்தார். அன்புக்குரியவர்களே, புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 12 முதல் 30 வரை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு சொல்லுகிறார் பாருங்கள். உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம் என்று சொல்லுகிறார். ஆக அந்த திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவரும் ஒரே உடலின் உறுப்புகளாய் இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு உடலாய் இருக்கிறார், நாம் அனைவரும் உடலினுடைய உறுப்புகளாய் இருக்கின்றோம். ஒவ்வொரு உறுப்பும் தனித்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அதான் தனித்துவத்தை அது பின்பற்றி தனித்துவத்தோடு இருப்பதால் அந்த உடலை கட்டி எழுப்புகிறது என்று பவுலடியார் சொல்லுகிறார். அதுபோல அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய உறுப்புகளாய் இருக்கக்கூடிய, இயேசுவினுடைய மறை உடலின் உறுப்புகளாய் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் தனித்துவம் மிக்கவர்கள். உண்மைதான், நமக்கு என்று தனி திறமை இருக்கிறது. கடவுள் நம்மை ஒவ்வொரு தனித்துவத்திலே படைத்திருக்கிறார். கடவுளுடைய திட்டத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். உண்மைதான். அந்த தனித்துவத்தை சேர்த்து இணைத்து வாழ நாம் அனைவரும் பழக வேண்டும் அன்புக்குரியவர்களே. அதுதான் பவுலடியார் சொல்லுகிறார். பிறரின் தனித்துவத்தை ஏற்க மறுப்பது என்பது பிறரையே ஏற்க மறுப்பது, அவர்களை அவர்களாகவே ஏற்க மறுப்பது, அவர்களின் குறைகளை ஏற்க மறுப்பது. நம்முடைய வாழ்வில் பிறரை ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? என்னையும் கடவுள் படைத்து இருக்கிறார், அவர்களையும் கடவுள் படைத்து இருக்கிறார். எனக்கு இந்த திறமை இருக்கிறது, அவர்களுக்கு வேறு திறமை இருக்கிறது. எனக்கு இந்த தனித்துவம் இருக்கிறது, அவர்களிடத்தில் வேறு தனித்துவம் இருக்கிறது என்று என்றைக்கு உணர்ந்து அவர்களை ஏற்றுக்கொள்ள பழகுகின்றோமோ அப்பொழுது அன்புக்குரியவர்களே பிறருடைய தனித்துவத்தை நாம் மதிக்கிறோம் என்ற அர்த்தம். எனவே இந்த நாளிலே எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெபத்துக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்றால், அந்த ஜெபம் கடவுளால் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவே இந்த நாளிலே சுயநலத்தை துறந்தவர்களாக, பிறரின் தனித்துவத்தை ஏற்று அவர்களை மதித்து வாழக்கூடியவர்களாக முயற்சி எடுப்போம். நாம் சுயநலத்தை துறந்தால், பிறரை ஏற்றால், குறைகளை கடைந்து நம்மிலே ஒற்றுமை மலரும் என்கின்ற ஆசையிலே நாம் இயங்கினோம் என்றால் நிச்சயம் அன்புக்குரியவர்களே இயேசு ஜெபித்த எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற ஜெபம் தந்தையால் கேட்கப்படும். சிந்தித்து பார்ப்போம். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று
எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி வாழ்த்துவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சிய நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து
இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்திலே எழுந்து வந்திருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவை நாம் வாழ்த்துவோம், அவருக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய வாழ்வை வளப்படுத்துவதற்காக, நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்ப்பதற்காக எழுந்தருளி இருக்கிறார். நன்றி கூறுவோம், அவருடைய ஆசிரை வேண்டுவோம். நம்முடைய வாழ்வு அவருக்கு உகந்ததாய் மாற வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். திருப்பாடல் 124 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம் சார்பாக இருந்து ராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக. ஆண்டவர் நம் சார்பாக இருந்து ராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே இறைவனுடைய உடனிருப்பு இல்லாமல் இருந்திருந்தால் நாம் என்றோ இந்த மண்ணுலகிலிருந்து அழிந்திருப்போம், மறைந்திருப்போம். இதை உணர்ந்தவர்களாக இந்த பாடல் வரிகளை பாடி இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் அன்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் அன்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால்
அழிந்திருப்பேன். நம்முடைய வாழ்விலே நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாத பொழுது, நாம் முயற்சி எடுத்தும் அது தடைபட்டு போகின்ற பொழுது நாம் மனம் வருந்தி வேதனைப்பட்டு குழம்பி கண்ணீர் விடுகிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை தேற்றுவதற்கு நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்வோம். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீர். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தீர். சொத்தோ சொகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடையில்லை. சொத்தோ சொகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடையில்லை. என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் அன்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தார் நான் என்றோ அழிந்திருப்பேன். ஆண்டவரை இன்னும் நெருங்கி வர வேண்டும் என்று பல தருணத்திலே நாம் விரும்புகின்றோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அதற்கு தடையாக இருக்கின்றன. இருந்த போதிலும் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை அந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்மை அர்ப்பணிப்போம். உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வந்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வந்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்த நீ போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்த நீ போதும். என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் அன்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தார் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. அன்பாண்டவரே, எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறவரே, நாங்கள் இந்த உலகிலிருந்து அழிந்து போகாதபடிக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு உமது உடனிருப்பை நீர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எம்மை தேடி வராதிருந்தால் நாங்கள் என்றோ மழுங்கி போயிருப்போம் ஆண்டவரே. இந்த உலகிலிருந்து மடிந்து போயிருப்போம் ஆண்டவரே. எங்களுடைய பாவத்தினால் இந்த உலக காரியங்களில் நாங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையினால் என்றோ மறைந்து போயிருப்போம். நீர் எம்மை தேடி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக அமர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய உள்ளத்திலே பல தேவைகள் இருக்கின்றன. எங்களுடைய வாழ்விலே பல சோகங்கள் இருக்கின்றன. எங்களுடைய வாழ்விலே பல பிரச்சனைகள் இருக்கின்றன. கண்ணீர்களின் நாட்கள் இருக்கின்றன ஆண்டவரே.
எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரமை தேடி வந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது திருவுளத்தை எங்களுடைய வாழ்விலை வெளிப்படுத்துவதற்காக எங்களை தேடி வந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. உமக்கு உகந்த பலிபொருளாக நாங்கள் மாறும் பொருட்டு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளும், நம்மை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாளிலே எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று நீ ஜெபித்த அந்த வார்த்தைகளை இந்த நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே, இந்த சுயநலத்தை களைந்து பிறருடைய தனித்துவத்தை ஏற்று வாழ்ந்து அதன் பயனாக ஒற்றுமையாய் வாழ்வதற்கான வரத்தை எங்களுக்கு தந்திர வேண்டுமாய் மன்றாடுகிறோம். ஒற்றுமையை குலைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் நாங்கள் எங்களுடைய வாழ்விலிருந்து அகற்றுவதற்கு நீர் அருள் புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது ஆவியானவருடைய வல்லமை எங்கள் மேல் நிறைவாக பொழிந்து அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான ஆற்றலை தந்திரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உமக்கு உகந்தவர்களாக உமது பணியை செவ்வனை மனுளைகளை செய்வதற்கான ஆற்றலையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள செய்திட வேண்டுமாய் உமது அன்பு பிரசன்னத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பயணித்தரலும், தொடர்ந்து எங்களுக்கு உமது உடனிருப்பை தந்தரலும், தொடர்ந்து எங்களுக்கு உமது அனுபவத்தை தந்தரலும் ஆண்டவரே. அதனால் நாங்கள் இம்மண்ணுலைகளை உமது திருவுளத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவோம் ஆண்டவரே. இந்த திட்டத்திற்காக எங்களை உமது பிரசன்னத்துக்குள்ளே அர்ப்பணித்து செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தும் அன்பு ஆண்டவரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட மறை நிகழ்வுகள் தங்கள் படிப்பினையால் நல்லறிவையும் திருவுணவால் புத்துயிரையும் எங்களுக்கு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் அருள் கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகளின் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். அலைகளின் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். மலைகளின் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். மலைகளின் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழியறியாமல் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழியறியாமல் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகம் பசியும் என் நெருங்கவில்லையே. வருத்தம் தாகம் பசியும் என் நெருங்கவில்லையே.
வழிநடத்தும் தேவக்கரம் குறுகவில்லையே, வழிநடத்தும் தேவக்கரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகளின் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், அலைகளின் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். மலைகளின் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன், மலைகளின் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.